பிக் பாஸ் 7 சீசனில் கலந்து கொண்ட நடிகர் தினேஷ் அவர் நடிகர் ரக்ஷிதாவை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் பிக் பாஸுக்கு பிறகு அதில் மாற்றம் வரலாம் என அவர் நம்பிக்கையுடன் பேசி வந்தார். ஆனால் ரக்ஷிதா அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று உறுதியாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வந்தார். நடிகர் தினேஷ் சமீபத்தில் நடந்து முடிந்த பிக் பாஸ் சீசன் 7 போட்டியில் முக்கிய போட்டியாளராக களமிறங்கினார். கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி ஆரம்பித்த பிக் பாஸ் 7 போட்டியில் 22 போட்டியாளர்கள் களமிறங்கினர். இந்த போட்டி தொடங்கிய 28 நாட்கள் கழித்து இதனுள் வைல்ட் கார்டு என்ட்ரி போட்டியாளராக களமிறங்கியவர் தினேஷ். ஆரம்பத்தில் இவரை ஏற்றுக்கொள்ள மறுத்த பிக் பாஸ் போட்டியாளர்கள் அடுத்தடுத்த வாரங்களில் இவருக்கு டஃப் கொடுத்து விளையாடினர். பிக் பாஸ் போட்டிக்குள் தினேஷ் நுழைய காரணம் பிக் பாஸ் 7 போட்டியாளர்கள் அனைவருடனுமே எதற்காக இந்த போட்டிக்குள் நுழைந்தீர்கள் என்று கேட்கப்பட்டது. ஒருவருக்கொருவர் காரணம் கூற தினேஷ் கூறிய காரணம் பலரையும் ஈர்த்தது. இவர் தன்னை விட்டு பிரிந்து போன ஒருவரை மகிழ்விப்பதற்காகவும் அவரிடம் வெற்றியுடன் நிற்க வேண்டும் என்பதற்காகவும் இப்போட்டிற்குள் நுழைவதாக கூறினார். பிக் பாஸ் போட்டியில் வென்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு உடனே பெங்களூருவிற்கு சென்று அவரை சந்தித்து பேசுவேன் என்று கூறினார். ரக்ஷிதா பெங்களூருவில் தங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தினேஷ் பிக் பாஸ் சீசன் 7 இருந்த ஒவ்வொரு நாளின் பொழுதும் போட்டி முடிந்தவுடன் கண்டிப்பாக ரக்ஷிதாவை சந்திப்பதாக கூறினார். மேலும் முடிந்து போன திருமண வாழ்க்கையை மீண்டும் மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்று கூறினார். இவர் ஒவ்வொரு முறை ரக்ஷிதா குறித்து மறைமுகமாக பேசிய பொழுதும் ரக்ஷிதா தனது இன்ஸ்டா ஸ்டோரி மூலம் தினேஷை தாக்கும் வாயிலாகவே பதிவுகளை வெளியிட்டு வந்திருந்தார். அப்படி ஒரு எபிசோடில் அவர் ரக்ஷிதாவை போட்டி முடிந்தவுடன் பார்ப்பதாக உறுதியாக தெரிவித்திருந்தார். இதற்கு ரக்ஷிதா நேர்கொண்ட பார்வை படத்தில் வரும் ஒரு டயலாகை புரிஞ்சா சரி, நோ மீன்ஸ் நோ என குறிப்பிட்டு இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள் தினேஷ் அந்த அளவிற்கு ரக்ஷிதாவிடம் நடந்து கொண்டாரா என ரசிகர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். குறித்த பதிவு தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.